போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு அழகான பொம்பளை காருக்கு போனது நீ தானே. அப்புறம் ஆடம்கார முருகாரன் இருக்கிறேன். என்ன சொன்னேன்? அறிவுக்கா டூருக்கா சொன்னான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? தோட்டத்துக்கு தோட்டத்தை வேற சொல்லிக்கிறேன்னு கேட்டேன். நடுவுல என்ன சொன்னீங்க? அதுக்கு நடுவுல நான் ஒன்னும் சொல்லலையே. நடுவுல சொன்னேன் எனக்கு தெரியாது என்ன சொன்னோம்னு. ஆமா சொன்னேன் அழகான பொம்பளை பிள்ளைன்னு என்னைய சொன்னேன். அது நீ சொல்லக்கூடாது, நாங்க பார்த்து சொல்லணும். நீ அழகா இருக்கியா இல்லையான்னு பையனுங்க பார்த்து சொல்லணும். பொம்பளை பிள்ளை அழகா இருக்கா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன சொல்றேன்? அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்ற இருக்கா கேக்குறியா? ஆமா கேட்ட பெண்ணே அது பொம்பளை பிள்ளை திட்டுறக்கா இந்த பையனால வருத்தப்பட மாட்டீங்களா? அர்த்தமே பட மாட்டேமா. பொம்பளை பிள்ளை திட்டுதுன்னு வச்சுக்கவே அதாம்மா பையனுக்கு பரிசு வாங்குற மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி ஏதாவது பொம்பளை பிள்ளை முழுக்க அந்த பிள்ளை செருப்பா தள்ளி காமிச்சுன்னு வச்சுக்கவே அதாம்மா ஆம்பளை பிள்ளைகளுக்கு உணவு கோப்பை வாங்குற மாதிரி. அதை பத்தி நாங்க வருத்தமே பட மாட்டோம். நீங்க என்னைக்கு தான் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஏமா என்ன கேக்குறீங்க? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? கை எந்த பக்கம் போகுது மதியா? இப்ப சொல்ல சும்மா 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 புத்தமா போகுது சுமந்துக்கிற போது ஏன் பக்கம் கையை நீட்டுன பின்னாடி போமா. இந்த மண்டல் பக்கிலிக்கு வண்டி ஜேசிபி வண்டி பாலத்து கடிதாத்த வண்டி எப்படி திரும்ப போச்சு? பாலத்து பாலக்கட்டை எங்க வண்டி போகுது? பாலத்து கடையில வண்டி போய் பார்த்தது நான் பார்த்தது இல்லைங்க. ராமேஸ்வரம் போயிருக்காமா? போயிருக்கேன். கடல் இருக்குமா? மேல கப்பல் போகும். கப்பலுக்கு மேல பெரிய ட்ரெயின் பாலமே போடுங்க. ட்ரெயின்ல போகணும். எத்தனை வாட்டி நாங்க பாத்துருக்கோம். திடீர்னு பெரிய கப்பல் வந்து அப்படி மேல பாலத்தை திறந்து விடுவாங்க. அதை நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையா? அதான் நான் வரைக்கும் பார்த்தது. அது எப்படி இப்ப பாரு பாலத்து கடையில எங்கேயோ போகுது. இந்த பாலம்ல கப்பலும்ல இங்க எப்படிங்க போங்க? ஒரு பேச்சு கொண்டு வச்சுக்கிறேன். என்னடா சரி விடு நெசமா வச்சுக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு சொன்னமா நீ ஒரு பெரிய பாலம் மாதிரிமா. நான் பெரிய பாலம் பெரிய கப்பல். நான் பெரிய பாலம் நீங்க பெரிய கப்பல். கதை நல்லா இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்களே. இப்ப கப்பல் வர போகுது. கப்பல் வர போகுது. என்னன்றீங்க? பாலத்தை பொளந்துக்கிட்டு கப்பலை உள்ள விட்டுருவேன். என்ன ஒரு பேச்சு சொன்ன மாதிரி வாந்தார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ தான் ரொம்ப அதிகம் பேசிக்கிட்டு இருக்க. நான் புடிச்ச புள்ள வர போய்கிட்டே இருப்பேன். நான் குடுக்குறக்குள்ள குண்டவுக்கு என்ன கத்துட்டு ஓடி போயிருவேன். நான் இழுத்து அறுத்து போடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. சிட்டிலோடி கிளங்குறது கிளக்க போற நரம்படுத்து சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி சனிக்கிழமை நைட் 1:30 மணிக்கு சூர்யா டிவில கவர்ச்சி வேலை பாத்துக்கணும். நீ சாம்பு போட்டா தலையில ஆமன் வரும். என் பாம்பு ஓடிச்சு வாயில மாமன் யாரும் பல்ல போங்க பிறகு மாமா வந்து போடுவேன். எங்க பாம்பா என்ன பாட்டு பாடுறீங்க? அருமையா பேசிக்கிறீங்க. அசிக்கதையா அப்படியா நான் பேசுறேன்? ஆறு பாம்பே தான் பாடுறேன். அடிக்கும் போது வேற மாதிரி எப்படி ஐயா பத்தியில மறுபடியும் அதே மாதிரி பாடுறீங்க. பத்தியா வீடு எல்லாம் எடுத்துக்கிற பேசாது. நீ வேணும் வாயில இருக்கிற பாடி பாடுறீ உங்க என் வாயில வேணாங்க பத்தாது. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நான் யாரு தெரிஞ்சா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யாரு பாடுறீங்க? நீங்க யாருங்க? நீ யாருமா? நான் இந்த இடத்துல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வியாபாரம் பாக்குறேன். மாமலை வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம் சொல்லு டவுட் சொல்லலாம். அவர் பாருங்க முருக போடுங்க. போடக்கூடாது. போலாமா போவோமா தம்பி? அம்மா போட்டு டாஞ்சு வாய் ரொம்ப போகுது. நல்ல வேலை வாய முடிஞ்ச இல்லாட்டி முத்துமாரி உங்களுக்கு ஜலா குத்துற மாதிரி திருப்பி லொகம் குத்தி அங்கிட்டு வந்துருக்கு.
ஊம குத்தா குத்துனாலும் 4 குத்து வெயிட்டா குத்திட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற நம்ம வின் பண்ணணும்னா நம்ம நொறுக்கி அடிக்கணுமா? எப்படி ஆடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க அளவுக்கு ஆரம்பிக்கலாம் ஏதோ ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆடுவியா? ஆடியான்னு கேக்குறேன். என்ன அவ்வளவு தவிடல 1500 ரூபாய் சம்பளம் மட்டும் வேணுங்க. நீ கூட 2500 ரூபாய் சம்பளம் கேட்கறதுல விடுஞ்சா? சரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல போட்டி. உங்களோட நான் கூட ஆடுறேன்னா இல்ல என்ன விட நீங்க கூட ஆடுறீங்களான்னு பாத்துக்கோங்க. நாடா நெஞ்சு பாத்துக்கோ. என்னது பாத்துக்கோமா? நாடா எடுவடா வேற. நாடா இன்னைக்கு நீடா நக்கினாலும் என்னையும் போடு வாடா நக்கி பாத்துக்கோமா. இல்ல இன்னைக்கு பாத்துக்கோங்க. விடாம நக்கி. டேய் விடாம நக்கி. புடிச்சு நக்கி. டேய் அண்ணே வேற தேவையா இருக்கா கொட்ட கூட. என்னடா கிளிய கொட்ட கொட்டியா? ஏண்டா டேய் என்ன கிளிய கொட்ட கொட்டியங்கற? வேமா பாரு. என்ன அண்ணே தேவையா எடுங்க ஓடோட. என்னது? நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு இது ரொம்ப அதிகம். கொஞ்சம் இழுத்து வாசிங்கப்பா. முடியல சாணி தள்ளிய முடங்கு. எனக்கு சாணி தள்ளிருச்சு. 4 பயில கூட்டிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன் நான் முன்னாடியே. என்ன உட்கார வச்சுட்டு நீ என்ன பண்ற? உன்னை உட்கார வச்சிருக்க வச்சிரு. என்ன வேலை பார்க்கணுமா? ஏதாச்சும் பண்ணு. நாளே போடு. தனித்தனியா தப்பா இல்ல காவ ஒடிக்காம இருந்தா சரிச்சாமி. இவ்வளவு வேகமா அடிக்கிறது. ஏய் அசலாம அடிக்கிறா. பாடுன வேகத்துக்கு தாண்டா வாசிக்கணும். கடலை கொள்ள ஓரத்துல 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 கொள்ள கடலை ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலை வந்துருச்சு 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 போயிட்டு வந்துரு. அப்படியே போயிட்டு கடலை கொள்ள ஓரத்துல அரபியா காட தீராதா. என்னையா முடிவு வந்திருக்கிய?
எம்பி சேர்த்து வச்சிருந்தாரு நேரம் தண்ணிய போட்டு எடுத்து வச்சு மூடிட்டேன். கொல்ல பக்கம் போகாதே கொல்லி கிடக்கு ஜாங்கிரி. ஐயோ நீங்க எனக்கு புடிச்ச மாதிரியா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க பாருங்க பத்தியா. விரும்பி விரும்பி சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாங்கிரினா. அத விரும்பி சாப்பிடுங்க. ஆமா. டப்ல அதுக்கு விரும்பி சாப்பிடுங்க. ஏங்க இது ஜாங்கிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாங்கிரினா என்ன தெரியுமாடா? லூசு முண்டை பீடி அது. டேய் அதில நீங்க நக்கற அந்த புள்ள எஞ்சிட்டு போறத நல்லா சுவையா இருக்கு. பொம்பளை புள்ள எது செஞ்சாலும் நாங்க வேஸ்ட் பண்றதே இல்ல. நல்லா டேஸ்டா இருக்கு. என்னத்த போட்டு துப்புறானே தெரியல. அது கொல்ல பக்கம் போகாதே கொன்னி வச்சு கும்பிடுவாங்க. அம்மா ரெண்டா கிழிஞ்சாலும் கூட பரவாயில்ல. இல்ல சிரமமா இருந்துச்சுன்னா அவுத்து வச்சுட்டு கூட ஆடு. பாவம் நம்மளாம் சாப்பிட்டு சாப்பிட கூட இல்லப்பா. ரெண்டா கிழிஞ்சாலும் விடப்படாதுமா. நல்ல வேலை உள்ள நல்ல வேலை பேண்ட் போட்டிருந்தேன். இல்லன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். சரியா இல்லையா? கத்தால கண்ணால குத்தால நீ என்ன எல்லாரும் படுத்துக்கிட்டு ஆடுவாங்கல்ல. இதுல ஒரு வித்தியாசம். எப்படி நம்ம படுத்துக்கிட்டு ஆடுறது கொஞ்சம் டெக்னிக்கலா வித்தியாசம் காமிக்கணும்ல. போட்டு மங்கடி மங்கடி எடுத்தா மயக்கம் தான் வருது.